அந்த 3 மேஜர் சேஞ்சஸும் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்து இந்த கொஷின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது நிறைய இடத்துல சொல்லலை. அதில் வந்து எது கரெக்டுன்னு சொல்லி என்டிஏ நமக்கு எந்த ஆப்ஷனுக்கு மார்க் கொடுப்பாங்க இதை மட்டும் தான் என்டிஏ அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ரெண்டுமே என்டிஏ அஃபிஷியலாக சொல்லலை. யார் எலிஜிபிள் டு அப்பியர் இன் நீட் எக்ஸாம்னு தான் அவங்க சொல்லியிருப்பாங்களே தவிர தே ஆர் எலிஜிபிள் டு கெட் எனி அட்மிஷன் இன் இந்தியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு அவங்க எங்கேயுமே சொல்லு. நம்பலாமா வேணாமா? இப்போ நெருப்பு இல்லாமல் புகையாது. அது என்டிஏவை நமக்கு வந்து சாப்பாடை தட்டில் வச்சாதான், அதாவது நோட்டிஃபிகேஷன் மூலமாக நமக்கு சொன்னாதான் தெரியும். லாஸ்ட் இயர் எழுதின எக்ஸாமில் 200 கொஷின்ஸ் பேட்டர்ன் தான் இருந்துச்சு, 180 கொஷின்ஸ் பேட்டர்ன் இல்லை. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நீட் வித் சஞ்சய் யூடியூப் சேனல் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் தமிழ் யூடியூப் சேனல் ஃபார் நீட் அண்ட் ஜே ஆஸ்பிரண்ட்ஸ். இன்றைக்கி நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் மத்தியில் பரபரப்பாக போயிட்டுருக்க ஒரு விஷயம் என்னென்னா, சில நியூஸ் பேப்பர் அவங்களோட ஆர்டிகல்ஸில் சில சேஞ்சஸ் நீட் 2024 இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த சேஞ்சஸ்லாம் என்னென்ன, மொத்தம் எத்தனை சேஞ்சஸ், அது எவ்வளோ இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். பட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ண தான் இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் நீங்கள் லைக் பண்ணுறீங்க அப்படின்றது யூடியூப் அல்காரிதம்க்கு தெரியும். ஸோ இந்த மாதிரியான நீட் ரிலேட்டட் கண்டென்ட்ஸை உங்களுக்கு யூடியூப் அல்காரிதம் சஜஸ்ட் பண்ணும். ஸோ தட் அப்போ தான் எனக்கும் வந்து இந்த மாதிரி கண்டென்ட்ஸை மக்கள் விரும்புகிறாங்க அப்படின்றது எனக்கும் தெரியும். இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ டூ இட். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேர் வில் பி கொஷின்ஸ் அபவுட் எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி அண்ட் ஆப்டிடியூட். பேசிக்காக இந்த மாதிரி எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி, ஆப்டிடியூட் பற்றின கொஷின்ஸ்லாம் நம்ம எங்கே பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாம்ஸில் பார்ப்போம். அதாவது இந்த டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 2 அல்லது யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன், இல்லைனா அந்த கான்ஸ்டபிள் அந்த போலீஸ் எக்ஸாமினேஷன், அந்த மாதிரி எக்ஸாமினேஷன்ஸில் பார்ப்போம். பட் இந்த மாதிரியான கொஷின்ஸு நீட் எக்ஸாம்லேயும் இந்த வருஷம் கேட்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கொஷின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது நிறைய இடத்துல சொல்லலை. அதாவது நிறைய யூடியூப் சேனல்ஸ், ரெப்யூட்டட் யூடியூப் சேனல்ஸ் இந்த மாதிரி அப்டேட்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு மாடலாக என்ன மாதிரியான கொஷின்ஸ் இருக்கும் இந்த எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி அண்ட் ஆப்டிடியூட் ரிலேட்டடான கொஷின்ஸ் அப்படின்னு யாருமே சொன்னதில்லை. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு மாடல் யூபிஎஸ்சி எக்ஸாம் கொஷின் பேப்பரில் ஆப்டிடியூட் சம்மந்தமாக கேட்ட ஒரு கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் நீங்கள் வந்து ஒரு பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்கீங்க. நார்மலாக நீங்கள் ஒரு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ ஒருத்தர், அவருக்கு கை கால் எல்லாமே நல்லா தான் இருக்குது, அவர் எந்த விதமான ஊனமுற்றவரும் கிடையாது. பட் உங்ககிட்ட வந்து இரவல் கேட்குறாரு, அதாவது பிச்சை கேட்குறாரு. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆப்ஷன் ஏ பிச்சை போடுவீங்களா, ஆப்ஷன் பி ஏதாச்சும் அட்வைஸ் பண்ணுவீங்களா, இல்லை ஆப்ஷன் சி கண்டுக்காம விட்டுருவீங்களா? இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான். இந்த 3 ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் அந்த எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி அண்ட் ஆப்டிடியூட் சம்மந்தமான கொஷின்ஸாக இருக்கும். பட் இதில் எனக்கு என்ன ஒரு டவுட்னா, அவருக்கு பிச்சை போடுறதும் சரி, இல்லை அவரை அவாய்ட் பண்ணுறதும் சரி, இல்லை அவருக்கு அட்வைஸ் பண்ணுறதும் சரி, ஒவ்வொருத்தரோட தனித்தனி பெர்ஸ்பெக்டிவ், அவங்களோட தனித்தனி டிசிஷன். அதில் வந்து எது கரெக்டுன்னு சொல்லி என்டிஏ நமக்கு எந்த ஆப்ஷனுக்கு மார்க் கொடுப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. ஸோ இதுக்கு நாம் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய ரெக்வஸ்ட்டாக நம்ம என்டிஏ கிட்ட என்ன வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான இந்த எத்திக்ஸு, இன்டெகிரிட்டி, ஆப்டிடியூட் சம்மந்தமான கொஷின்ஸை இன்க்ளூட் பண்ணி ஒரு மாடல் நீட் எக்ஸாம் கொஷின் பேப்பரை எங்களுக்கு கொடுங்க. அதே மாதிரி அதுக்கான ஆன்சர் கீஸும் கொடுங்க. ஓகேவா? ஸோ அந்த ஒரு கொஷின் பேப்பரில் எங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்குமான்னு தெரியல. ஸோ அதனால் ஒரு 4 to 5 கொஷின் பேப்பர்ஸ், இல்லை முடிஞ்ச மேக்ஸிமம் நிறைய கொஷின்ஸ் பேப்பர்ஸ் கூட, பட் மினிமம்னு வச்சுக்கிட்டா கூட 4 to 5 நீட் எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸ், அதே மாதிரி இந்த எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி, ஆப்டிடியூட் இதெல்லாம் கலந்த ஒரு கொஷின் பேப்பர் வித் ஆன்சர் கீ அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் எங்களுக்கு என்டிஏ கொடுக்கணும் அப்படின்றத நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சார்பாக ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு டை பிரேக்கர் ரூல் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் இருக்குது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா ஒருத்தர் வந்து 630 மார்க்ஸ் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 630 மார்க்ஸில் ஒருத்தர் மட்டும் இருக்க மாட்டாங்க, நிறைய பேர் 630 மார்க்ஸில் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ரேங்க்கு கொடுக்க முடியாது கவுன்சிலிங் வர்றப்போ. ஸோ அவங்களுக்கு ரேங்க்ஸ் பிரிக்கணும். அந்த ரேங்க்ஸ் பிரிக்கிறப்போ அவங்களோட க்ரைட்டீரியா இது வரைக்கும் என்னவா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நானும் 630, என்னோட காம்படிட்டர் 630 அப்படின்ற பட்சத்தில் யார் ஃபிசிக்ஸில் அதிக மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு முன்னாடி ரேங்க்கும் இன்னொருத்தருக்கு பின்னாடி ரேங்க்கும் கொடுக்குற மாதிரி டை பிரேக்கர் ரூல் இருந்துச்சு. இதை தான் வந்து டை பிரேக்கர் ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க. பட்
இப்போ இதை எப்படி மாற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபிசிக்ஸ் மார்க்ஸை பேஸ் பண்ணி ரேங்க் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அது இனிமேல் கிடையாது. இனிமேல் பயாலஜி மார்க்ஸ் பேஸ் பண்ணி இந்த ரேங்க் கொடுப்பாங்க. விச் மீன்ஸ் நானும் 630 இருந்தாலும் அவரும் 630 இருந்தாலும் யார் பயாலஜியில் அதிக மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் அதிக ரேங்க்கு. அதே மாதிரி எனக்கு கீழே இருக்க ரேங்க் தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி டை பிரேக்கர் ரூலை அக்கார்டிங் டு ஃபிசிக்ஸ்லேருந்து அக்கார்டிங் டு பயாலஜியாக மாற்றிருக்கோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்து தேர்டு சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடியே வந்த சேஞ்சு, ஒரு சின்ன அப்டேட் மாதிரி சொல்லியிருந்தாங்க என்டிஏ அஃபிஷியலாக. இதை மட்டும் தான் என்டிஏ அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ரெண்டுமே என்டிஏ அஃபிஷியலாக சொல்லலை. அது வந்து சில நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸில் போட்டது மட்டும்தான். இப்போ தேர்டாக சொல்கிறது மட்டும்தான் என்டிஏ அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. பட் அஃபிஷியலாக சொன்னதில் இவங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஆடட் பாயிண்ட்டை இந்த நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கலில் போட்டிருக்காங்க. அந்த எக்ஸ்ட்ரா ஆடட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் பயாலஜி மேஜர்ஸ் ஆர் அலவுடு டு டூ மெடிசன். இது வந்து ஆல்ரெடி என்டிஏ வந்து அவங்களோட வெப்சைட்லேயே சொன்னது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 11th 12th வந்து பயாலஜி ஸ்ட்ரீம் படிக்காதவங்க கூட ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி மட்டும்தான் படிச்சிருக்கீங்கன்னா கூட 12th முடிச்சதுக்கப்புறமா ஒரு பயாலஜி கோர்ஸோ இல்லைனா பயோடெக்னாலஜி கோர்ஸோ அடிஷ்னலாக நீங்கள் எடுத்து இந்த டுட்டோரியல் காலேஜில் போய் படிப்போம் இல்லையா, அந்த மாதிரி படித்து நீங்கள் எடுத்து எழுதியிருந்தால் நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதலாம், அதுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி என்டிஏ ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. பட் இங்கே ட்விஸ்ட்டாக இவங்க இந்த நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல் என்ன ட்விஸ்ட் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பயாலஜி ஆர் பயோடெக்னாலஜியை அடிஷ்னலாக எடுத்து தனியாக எழுதி நீட் எக்ஸாம் எழுதுகிற ஆஸ்பரன்ஸு அவங்க நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணாலும் இந்தியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸில் அவங்களால எம்பிபிஎஸோ பிடிஎஸ் கோர்ஸோ பர்சியூ பண்ண முடியாது. அவங்க வந்து ஃபாரினில் தான் அவங்களால எம்பிபிஎஸ் கோர்ஸை எம்பிபிஎஸோ பிடிஎஸோ அந்த மாதிரி மெடிக்கல் ரிலேட்டட் கோர்ஸை பர்சியூ பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. பட் அந்த என்டிஏல வந்த நோட்டிஃபிகேஷனில் இந்த மாதிரி ஃபாரினில் தான் படிக்கணும், இந்தியாவில் தான் படிக்கணும், அந்த மாதிரி எந்த விதமான ஸ்பெசிஃபிக்காகவும் சொல்லலை. பட் ஆஸ் பர் இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ரூல் 11th 12th ஸ்ட்ரீமில் பயாலஜி படிச்சிருந்தா தான் மெடிசனில் அட்மிஷன் கொடுப்பாங்க. இந்தியாவில் இருக்க எல்லா மெடிக்கல் காலேஜுக்குமே இருக்கிற ரூல் என்னென்னா 11th 12th பயாலஜி படிச்சிருந்தா தான் மெடிசனில் அட்மிஷன் கொடுப்பாங்க. பட் இது வந்து ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை இங்கே கொடுத்துருக்கறனால ஒரு சின்ன கன்ஃபியூஷன் உண்டாக்குது. இவங்க இன்னொரு பாயிண்ட் ஆடடாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, they assure you, அதாவது NTA assure you only about your appearance in NEET exam. அதாவது நீங்கள் அந்த NTA நோட்டிஃபிகேஷன் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், they are, அதாவது அந்த பயாலஜி அந்த பயோடெக்னாலஜியை தனியாக எடுத்து படித்து அடிஷ்னலாக எக்ஸாம் எழுதினவங்க they are eligible to appear in NEET exam தான் அவங்க சொல்லியிருப்பாங்களே தவிர they are eligible to get any admission in Indian medical universities அப்படின்னு அவங்க எங்கேயுமே சொல்லலை அப்படின்றத இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. பட் அது உண்மைதான். அவங்க வந்து நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகிறதுக்கான எலிஜிபிலிட்டியாக தான் அதை சொன்னாங்களே தவிர்த்து நீங்கள் இந்தியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸில் படிச்சுக்கலாம் அப்படின்றத பற்றி என்டிஏ அவங்களுக்கு கொடுத்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் எதுவுமே சொல்ல கிடையாது. ஓகேங்களா, இந்த பாயிண்ட்டை நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கணும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு அந்த எத்திக்ஸ் இன்டெகிரிட்டி ஆப்டிடியூட் அந்த பாயிண்ட்டும் டை பிரேக்கர் ரூல் அக்கார்டிங் டு பயாலஜி இந்த 2 பாயிண்ட்டும் வந்து அந்த நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கலில் சொன்னது. பட் இது உண்மையாக என்ன அப்படின்றது என்டிஏ கிட்டேருந்து நமக்கு அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வரப்போ தான் தெரியும். இதை நம்பலாமா வேணாமா இப்போது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு என்னோட பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்டிஏ அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் 100% நம்ப வேணாம். அப்போனா ஏன்னா இதை இவ்வளோ பெரிய வீடியோவாக போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. கண்டிப்பாக எங்கேயோ ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது, அதை இந்த நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல் அரசல் புரசலாக சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். பட் அங்கே என்டிஏ என்ன குக் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது யாருக்குமே தெளிவாக தெரியாது. அது என்டிஏவை நமக்கு வந்து சாப்பாடை தட்டில் வச்சாதான், அதாவது நோட்டிஃபிகேஷன் மூலமாக நமக்கு சொன்னாதான் தெரியும். ஸோ இதை நம்ம வந்து கேர்லெஸ்ஸாகவும் விட்டுற வேணாம், அதுக்குன்னு இதை நம்ம ரொம்ப போட்டு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் வேணாம். என்டிஏ கிட்டேருந்து அஃபிஷியல் கிளாரிஃபிகேஷன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அதே மாதிரி இன்கேஸ் என்டிஏ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எத்திக்ஸ் இன்டெகிரிட்டி ஆப்டிடியூட் அதெல்லாம் ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து ஒரு மாடல் கொஷின் பேப்பரை ஒரு 5-6 மாடல் கொஷின் பேப்பராச்சும் ஆஸ்பிரன்ஸுக்கு அனுப்பிச்சுடுங்க. நல்லபடியாக ஆஸ்பிரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், ஒரு பெரிய டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கலில் இந்த எத்திக்ஸ் இன்டெகிரிட்டி அண்ட் ஆப்டிடியூடு கொஷின்ஸ்லாம் வரும், ஏற்கனவே 180 கொஷின் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 180 கொஷின்னா எப்படி? ஏற்கனவே நம்ம லாஸ்ட் இயர் எழுதின எக்ஸாமில் 200 கொஷின்ஸ் பேட்டர்ன் தான் இருந்துச்சு, 180 கொஷின்ஸ் பேட்டர்ன் இல்லை.
புரியுதுங்களா? ஸோ இப்போது என்டிஏ வந்து அந்த எக்ஸ்ட்ரா அந்த எத்திக்ஸ் இன்டெகிரிட்டி ஆப்டிடியூட் ரிலேட்டடான கொஷின்ஸை ஆட் பண்ணுறோம் இல்லை ஆட் பண்ணல, அப்புறம் டை பிரேக்கர் வந்து பயாலஜி பொறுத்து தான் இல்லை ஃபிசிக்ஸ் பொறுத்து தான், அந்த மாதிரியான கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறப்போ என்டிஏ நீங்கள் வந்து 180 கொஷின் பேட்டர்னா 200 கொஷின் பேட்டர்னா அப்படிங்கிறதையும் நீங்கள் தெளிவாக சொல்லிடுங்க அப்படிங்கிறத நாங்கள் கேட்டுக்கிறோம் ஸ்டூடெண்ட் சார்பாக. அப்படி இல்லையா, நீங்கள் ஒரு மாடல் நீட் எக்ஸாம் கொஷின் பேப்பர் நாங்கள் திரும்ப திரும்ப கேட்குறது அதுதான், மாடல் நீட் எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸாக ஒரு 5-6 கொஷின் பேப்பர்ஸ் விட்டிங்கன்னா அதில் எங்களுக்கு எல்லா டவுட்ஸும் சால்வ் ஆகிடும். அதாவது 180 கொஷின்ஸாக 200 கொஷின்ஸா அப்படின்ற டவுட்ஸும் சால்வ் ஆயிடும். இந்த எத்திக்ஸ் இன்டெகிரிட்டி ஆப்டிடியூட் கொஷின்ஸ் ரிலேட்டடில் எப்படி இருக்கும் அப்படின்றதும் எங்களுக்கு சால்வ் ஆகிடும். இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான மேஜர் டவுட்ஸ்லாம் எங்களுக்கு வந்து உங்களோட மாடல் கொஷின் பேப்பர்லேயே சால்வ் ஆயிடும். ஸோ அதுக்கு கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கள். இதை பற்றின வீடியோஸ் ஆல்ரெடி நிறைய பேர் நிறைய போட்டாங்க, அதனால் நான் போட வேணாம்னு நினச்சேன். இந்த அப்டேட் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 2-3 நாள் ஆச்சு. நான் இந்த வீடியோ லேட்டாக தான் போடுறேன். பட் அப்பையும் நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருந்தது. அந்த வீடியோஸ்க்கு கீழே நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச நீட் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க, என்ன ஏதுன்னு தெளிவாக தெரியலையே அப்படின்னு. அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியாக இந்த வீடியோ இருக்கணும்னு தான் நான் இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், எதுவும் குழப்பிக்காதீங்க, வெயிட் பண்ணுவோம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டவுட்டோடு இருக்க உங்கள் ஆஸ்பிரண்ட் ஃப்ரெண்டுக்கோ இல்லை ஃபேமிலிக்கோ இதை வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். தேங்க்யூ கைஸ்.